ஜோதிடத்தில் ஏன் 27 நட்சத்திரம் வந்தது அப்படின்னு என்னைக்கு நம்ம யோசிச்சிருக்கோமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே இங்கே லாஜிக் தான். இங்கே எதுவுமே சும்மா ஏதோ சொல்லணும், அசம்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சந்திரனை வச்சு தான் நம்ம ஜோதிடத்தையே முழுக்க கணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே நிலா, அதாவது சந்திரன் பூமியை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 27.3 நாட்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திர கூட்டத்தை கடக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்கும் நம்ம ஒவ்வொரு பெயர்கள் வச்சுருக்கோம். அப்போது ஒவ்வொரு நாளாக கடக்கும்போது 27.3 நாட்களில் 27 நட்சத்திரத்தையும் கடக்கிறதுனால ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம்னு நம்ம ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வச்சுருக்கோம். இந்த நட்சத்திர கூட்டங்களை நம்ம எப்படி பாதங்களாக மாற்றுறங்கிறது நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் இந்த நிலா கடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 320 டிகிரி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஒரு 320 டிகிரி வெட்டத்தில் தான் நம்ம உருண்டையாக இருக்கிறனால அந்த சர்க்கிளுக்கு 320 டிகிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா, அப்போ ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் நம்ம கடக்கிறதுக்கு 13 டிகிரி 20 மினிட்ஸ் அவ்வளோ பாகையில் எடுத்துக்குது அந்த நட்சத்திர கூட்டத்தை கடக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் 27 நட்சத்திரத்தையும் கடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 320 டிகிரி வந்துடும். ஸோ இதுதான் லாஜிக். இதன் அடிப்படையில் தான் மொத்தம் 27 நட்சத்திர கூட்டங்கள், ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வச்சு அதை நீங்கள் ராசி கட்டத்தில் ஃபில் பண்ணும்போது தான் இந்த பாதம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குது அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அது எப்படிங்கிறத நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ திங்க் உங்களுக்கு 27 நட்சத்திரம் ஏன் வந்ததுங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தெளிவாக இப்போ அதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.